12th நியூ தமிழ் புக் இயல் 3 கவிதை பேழை விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி. இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடைகின்றன. அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நன்று. எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனசோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடி பொழுதேயான விழிப்புணர்வு. எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்திற்கு அப்பாலிருந்து. நூல்வெளி ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பார்க்ஸ். அதனை தமிழில் தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என். சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார். அத்தொகுப்பிலுள்ள கவிதை ஒன்று பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜலாலுதீன் ரூமி இன்றைய ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி 1207 பிறந்தார். பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். இவரது சூஃபி தத்துவ படைப்பான மாஸ்னவி 25600 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. மாஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பு. இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான்-இ-சம்ஸ்-இ-தப்ரிஷி கலெக்டிவ் போயம்ஸ் ஆஃப் சாம்ஸ் ஆஃப் டாப்ரிஸ் என்பதாகும். நன்றி.